உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாங்க அன்னன்னைக்கு பரீட்சை படிச்சுட்டு பாஸ் பண்றவங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில ஃபெயில் ஆரம்பிக்கிறேன். சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார். சிலபஸ் எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சுட்டாங்க. அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். நாங்க எலெக்ஷன் அறிவிச்ச பிறகுதான் எலெக்ஷன் வேலையை செய்வோம். அது எங்களுக்கு செய்ய தெரியாத வேலைலாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அது இல்லை பிரைமரி, அது எங்களுக்கு செகண்டரி தான். இந்த கூட்டத்தில் அங்கே வைக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி சொல்கிறார். அவர் உதாரணத்தை இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார். அதுக்கு மேலே சொல்கிறார், நாங்கள்லாம் அன்னைக்கே படித்து அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம்னு சொன்னார். அப்படியே பையன் எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனால் தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுகிறாரு. தயவு செய்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்கள் இணைக்காதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. நான் வேண்டாங்களே. ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரீட்சை எழுத முடியுமா? அப்புறம் எதுக்கு வாத்தியார் திறந்தானே அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வேணுமெனே திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள். அவர் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் படித்தா தான் கடைசியில் முழு பரீட்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம், சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருமாவளவன் அவர்களே, மக்களை சந்திப்பது தவறா? அது அப்படித்தான் அவர் சொல்றாரு. நான் போய் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்றாரு. இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணியில் அங்கமைக்கு திமுகவில் இவரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா? மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.